யோவேல் வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு போர் முழக்கம் ஒலிக்கிறது. ஆனால் இது மனிதர்களின் போர் அல்ல. இது கர்த்தரின் நாள் நெருங்கும் என்று எச்சரிக்கும் தேவனுடைய முழக்கம். யோவேல் தீர்க்கதரிசி தமது நாளில் இஸ்ரவேலுக்காக கூறிய இந்த வசனங்கள் இன்று நமக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. கர்த்தரின் நாளில் என்ன நடக்கும்? அந்த நாளின் பயங்கர தோற்றம் என்ன? ஏன் சீயோனில் எக்காலம் ஊத வேண்டும்? இவை அனைத்தும் நம் ஆத்துமாவை விழித்தெழச் செய்யும் ஆழமான செய்திகளை கொண்டுள்ளன. கேட்க ஆவலோடு உள்ளீர்களா? வாருங்கள் தியானிப்போம். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நாம் பல முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்தல், கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய மீட்பின் வாக்குறுதி மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வாக்குறுதி ஆகிய இத்தனை காரியங்களை பார்க்கிறோம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தரின் நாளை எதிர்நோக்குதல் என்ற தலைப்பிற்குரிய முகவுரையை பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் அந்த முகவுரை தொடர்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ராஜ்யத்தை வாக்குறுதி செய்திருந்தார். அந்த அற்புதமான எதிர்கால ராஜ்யம் தாவீதுக்கு பின் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளின் பாடல்களிலும் கருத்தாய் மாறியது. இங்கே மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே வரப்போகிறது என்பதே. நாம் தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இதையே எதிர்நோக்கி எழுதியிருப்பதை பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்களை எழுதிய தீர்க்கதரிசிகளிலே முதன்மையானவர் என்று கருதப்படும் யோவேல் 1000 வருட அரசாட்சியை உள்ளடக்கிய கர்த்தருடைய நாள் ஒரு ரோஜா படுக்கையாக இருக்காது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சிக்கு முன் மகா உபத்திரவ காலம் என்ற ஒரு காலம் இருக்கும் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக விளக்கி கூறுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. கவனித்தீர்களா? இங்கே யோவேல் தீர்க்கதரிசி எதிர்காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு பின் வர இருக்கும் கர்த்தருடைய நாளை பார்க்கிறார். அது இருளுடன், அதாவது நியாய தீர்ப்புடன் தொடங்குகிறது. பின்னர் கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவை குறித்து சொல்லும் காரியம் என்ன? மல்கியா 4:2 வாசிக்கிறேன். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மேலும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று வாசிக்கிறோம். இதில் சீயோன் மற்றும் என் பரிசுத்த பர்வதம் என்பது எருசலேமைத்தான் குறிக்கிறது. அங்கே அவர் எக்காலம் ஊதி எச்சரிக்கை ஒலியை எழுப்புங்கள் என்று சொல்கிறார். முதலாவதாக இங்கே எக்காலத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்தை முழுமையாக புரிந்து கொள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் அதன் பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னணியை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை எழுதியவர் என்ன சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வேதாமத்திலிருந்து எந்த வசனத்தை எடுத்தாலும் அது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கும் எல்லா சத்தியங்களையும் அறிந்து கொண்டுதான் ஒரு முடிவிற்கு வர வேண்டும். எக்காலம் ஊதுவதின் முக்கியத்துவம் என்ன? எண்ணாம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வழியாய் தங்களுடைய பிரயாணத்தை தொடங்கிய போது தேவன் வெள்ளியாலான 2 எக்காலங்களை செய்யுமாறு மோசேக்கு கட்டளையிட்டார். எண்ணாமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக, அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கியிருந்த பொழுது மீண்டும் அவர் பிரயாணத்தை மேற்கொள்ள கர்த்தர் எக்காலங்களை பயன்படுத்த சொன்னார். முதல் எக்கால ஒலி கேட்கும் பொழுது எல்லாரும் பயணத்திற்கு தயாராக வேண்டும். மேக ஸ்தம்பம் உயர்ந்து நகரும்போது கூடாரத்தை கலற்றிய பின் உடனடியாக எக்காலம் மீண்டும் ஒலிக்கும். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் யூதா கோத்திரத்திற்கு முன்னால் செல்வார்கள். பெட்டியும் அவர்களுக்கு முன்னாலே செல்லும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தை சுற்றி 4 பக்கங்களிலேயும் 3 கோத்திரங்கள் வீதம் பாளையம் இறங்கியிருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் எக்கால ஒலி கேட்டவுடன் தங்கள் முறை வரும் பொழுது பிரயாணப்பட்டார்கள். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பிரயாணத்தை மேற்கொள்ள
எக்காலங்கள் 7 முறை ஊதப்பட்டன. வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் எக்காலங்கள் மீண்டும் ஊதப்படுவதை வாசிக்கிறோம். சில வேத வல்லுநர்கள் இது திருச்சபையுடன் தொடர்புடையது என்று கருதுகிறார்கள். ஆனால் சபைக்கு எக்கால ஒலி இல்லை. விசுவாசிகள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படும் காலத்தில் கிறிஸ்துவின் குரலே எக்கால ஒலியாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவின் குரல் எக்காலம் போல இருக்கும் என்பது சிலருடைய கருத்து. வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படும் 7 எக்காலங்களுக்கும் சபைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சபை முடிவடைந்து உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். வனாந்தர பிரயாணத்திலே 7 எக்கால அழைப்புகள் இருந்ததைப் போலவே 7 எக்காலங்கள் இஸ்ரவேல் தேசத்துடன் தொடர்புடையவை. 7ஆம் புத்தகத்தை நன்றாக வாசித்து பார்ப்போம் என்றால் வெவ்வேறு எக்கால ஒலிகள் வெவ்வேறு காரியங்களை குறிப்பதை பார்க்கலாம். அவை இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கும் விதமாக தேவன் திட்டமிட்டு இருந்தார். பாருங்கள், 8ஆம் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும்போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழக்கும்போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே எண்டி பெருந்தொனியாய் முழக்க வேண்டாம். கவனித்தீர்களா? பின்னர் வாக்குத்தத்த தேசத்தில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையும் கொடுக்கப்படுகிறது. 8ஆம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். போர்க்காலத்தில் பகைவர் வரும்பொழுது நாட்டை பாதுகாக்க போர் வீரர்களை அழைக்க எக்காலம் ஊதப்பட்டது. இப்பொழுது யோவேல், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தர் தம்முடைய சபையை உலகத்திலிருந்து எடுத்த பிறகு உலகில் ஒரு பெருங்கூட்ட எதிர்ப்பு யூத ஜனங்களுக்கு எதிராய் உருவாகும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தர் மீண்டும் திரும்புவார். அதுவே கர்த்தருடைய நாளின் தொடக்கமாகும். இந்த 2ஆம் அதிகாரத்தில் யோவேல் வெட்டுக்கிளியினால் உண்டான அழிவையும் அசீரிய இராணுவத்தின் அச்சுறுத்தலையும் ஒருங்கிணைத்து விளக்குகிறார். பின்னர் எதிர்காலத்திற்குள்ளே சென்று கர்த்தருடைய நாளை நோக்கி பார்த்து அதையும் இவைகளோடு இணைக்கிறார். சில தாராளவாத இறையியலாளர்கள் இது வெறுமனே வெட்டுக்கிளியினால் அந்த குறிப்பிட்ட நாட்களிலே மட்டும் உண்டான அழிவையும் இஸ்ரவேல் தேசத்தின் நிலைமையை மட்டுமே குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். இவர்கள் வேதாகம வசனங்களின் உண்மையான கருத்தை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் இது மகா உபத்திரவ காலத்தை மட்டுமே குறிக்கிறது என்று தீவிரமாக வாதாடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இது அப்படி இல்லை. யோவேல் தீர்க்க தரிசனத்திலே ஒரு அற்புதமான கலவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். யோவேல் வெட்டுக்கிளிகளால் உண்டான அழிவை நேரடியாக எதிர்காலத்திலிருந்து மிக தொலைவாக உள்ள கர்த்தருடைய நாளுக்கு நகர்ந்து செல்கிறார். உள்ளூர் சூழ்நிலையை விளக்கி சொல்லிவிட்டு எதிர்காலத்திலே நிகழப்போகும் கர்த்தருடைய நாளை பற்றி சொல்வது தீர்க்கதரிசிகளின் வழக்கமாக இருந்தது. கர்த்தருடைய நாளில் மகா உபத்திரவ காலமும் 1000 வருட அரசாட்சியும் அடங்கும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் நிலைமை வெட்டுக்கிளிகளால் உண்டான அழிவில் இருந்தது. மேலும் அந்த நாட்களிலே சீக்கிரமாக அசீரிய இராணுவம் வடக்கிலிருந்து வர இருந்தது. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி என்று வாசிக்கிறோம். வெட்டுக்கிளிகளால் உண்டான அழிவை வடதிசை சேனை என்று அழைப்பது சரியாக இருக்காது. ஆனால் வெட்டுக்கிளிகளால் உண்டாகும் அழிவு கடைசி நாட்களிலே வடக்கிலிருந்து வர இருக்கும் எதிரிகளை சரியாக படம் பிடித்து காட்டுகிறது.
எசேக்கியேல் 38 மற்றும் 39 அதிகாரங்களில் நாம் வாசிப்பது போல வடக்கு இராணுவம் என்பது ரஷ்ய தேசத்தை குறிக்கிறது. அது வந்து இஸ்ரேல் தேசத்திற்குள் நுழையும். உண்மையில் இந்த வடதிசை இராணுவத்தின் வருகை மகா உபத்திரவ காலத்தின் கடைசி பாதியில் இருக்கும். கர்த்தருடைய நாள் என்பது 24 மணி நேர நாள் இல்லை, மாறாக அது ஒரு காலகட்டம் என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் 2 கொரிந்தியர் 6:2 நாள் என்னும் வார்த்தையை இதே அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். கவனியுங்கள், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அதாவது சுவிசேஷம் அறிவிக்கும் காலம், ரட்சிப்பின் காலம். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் வாரத்தின் முதல் நாளை குறிக்கும். நான் ஏற்கனவே கூறியபடி இது பழைய ஏற்பாட்டு கர்த்தருடைய நாளிலிருந்து வேறுபட்டது. 2 வார்த்தைகளும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றின் பொருள் வேறு. உதாரணத்திற்கு கால் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இது நம் உடலில் உள்ள ஒரு உறுப்பு. நாம் நடக்க உதவுவது கால். ஆனால் அதே சமயம் கால் என்ற சொல் ஒரு அளவையும் குறிக்கும். அதாவது 1/4 கிலோ, 1/4 லிட்டர் என்றும் நாம் பயன்படுத்துகிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் இதன் பொருளை விளங்கிக் கொள்வது போல கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தையையும் புரிந்து கொள்ள வேண்டும். யோவேலுக்கு பிறகு வந்த தீர்க்கதரிசிகள் பலர் இந்த காலகட்டத்தை பற்றி தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார்கள். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், சில தீர்க்கதரிசிகளுக்கு மற்றவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்றே தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் முரண்பாடாக தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. யோவேல் 2 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இது இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:21 குறிப்பிட்ட அதே காலகட்டத்தை குறிக்கிறது. நீங்கள் வாசிக்கிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருடைய நாள் மகா உபத்திரவ காலத்துடன் தொடங்குகிறது. ஏனென்றால் எபிரேய நாள் இரவிலே மாலை நேரத்தில் தான் தொடங்குகிறது. வெட்டுக்கிளி தேசத்தின் மீது படையாய் வந்து இறங்கிய போது அவை வானத்தை இருட்டாக்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் அவை மிகவும் அதிகமாக கூட்டமாக வந்தது. கர்த்தரின் நாளும் இருளுடன் தொடங்கும். யோவேல் 2 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கிற இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம் போன்ற வார்த்தைகள் பயம், குழப்பம் மற்றும் தேவனின் கோபத்தை விவரிக்கிறது. மேலும் இந்த வார்த்தைகள் தேவனின் நியாய தீர்ப்பையும் பேரழிவையும் நமக்கு உணர்த்துகிறது. சிறிய தீர்க்கதரிசிகளான செப்பனியா, ஆமோஸ் போன்றவர்களும் கர்த்தருடைய நாளை விளக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் உபயோகித்திருக்கிறார்கள். செப்பனியா 1 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். இது அப்படியே யோவேல் தீர்க்கதரிசி சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அடுத்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 18 மற்றும் 20 வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும் அல்லவோ. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாளை விவரிக்க இத்தகைய பயங்கரமான வார்த்தைகளை உபயோகித்து மக்கள் மனங்களிலே பயத்தை உண்டாக்கி அவர்களை மனம் திரும்ப ஊக்குவிக்கிறார்கள். மற்றும் யோவேல் 2:2 என்ன வாசிக்கிறோம்? விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமை ஒரு முரண்பாடான மாறுபாட்டை அறிமுகப்படுத்துகிறது. விடியற்காலம் பொதுவாக நம்பிக்கையையும் ஒளியையும் குறிக்கிறது. ஆனால் இங்கு அது அழிவு சக்தியின் வருகையை விவரிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் விடியற்காலம் வருவது நிச்சயம், அது தவிர்க்கப்பட முடியாதது. அதுபோல கர்த்தருடைய நாளும் கண்டிப்பாக வரும், அது தவிர்க்கப்பட முடியாதது. இதற்கு மாற்று கருத்தே கிடையாது என்பதை நாமும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல,
வேதாமத்திலே பர்வதங்கள் பொதுவாக வலிமையையும் நிரந்தரத்தையும் குறிக்கின்றன. இதனால் இந்த உருவகம் வரப்போகும் அழிவின் பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகிறது. ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும் என்று யோவேல் 1:6 சொல்லப்பட்டது போல இங்கும் வெட்டுக்கிளிகள் போர் தொடுத்து அழிக்க வரும் படையுடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே வெட்டுக்கிளிகளை படையெடுத்து வரும் போர் படையோடோ அல்லது தேவனின் நியாய தீர்ப்பை விளக்கும் உருவகமாகவோ அல்லது இரண்டுமாகவோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி இந்த போர் படை அசீரியர்களின் படையை குறிக்கலாம். மேலும் அப்படிப்பட்டது 300 காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். இது கர்த்தருடைய நாளிலே காணப்படும் நியாய தீர்ப்பின் தீவிரத்தை உயர்த்தி கூறுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை போல ஒரு காலம் இதுவரை வந்ததுமில்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை என்று யோவேல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேலும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இந்த காலம் இருக்கும் என்று கூறி மக்களை அதற்காக தயார்படுத்துகிறார். உலக வரலாற்றிலேயே இந்த காலம் ஒரு தனித்துவமான காலமாக இருக்க போகிறது. இந்த வசனத்தின் கவிதை மொழி நடை பயத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி மக்களை புலம்பிய அளவும் மனம் திரும்பவும் தூண்டுகிறது. தொடர்ந்து யோவேல் 2:3 பார்ப்போம். அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை ஏறிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. இந்த வசனத்தை பகுதி பகுதியாக பிரித்து பார்ப்போம். முதலாவதாக அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை ஏறிக்கும். இது முழுமையான அழிவை காட்டுகிறது. முன்னாக செல்லும் அக்கினி ஆரம்ப தாக்குதலை பிரதிபலிக்கிறது. பின்னாக வரும் அக்கினி ஜுவாலை அழிக்காமல் விட்ட மிச்சத்தை எரிக்கிறது. ஆக மொத்தமாக எல்லாம் அழிந்துவிடும். இந்த அக்கினி காட்டு தீ அல்லது வறட்சி போன்ற இயற்கை பேரழிவுகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இதன் உள் அர்த்தம் என்னவென்றால், அக்கினி தேவன் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த போவதையும் தண்டிக்கப் போவதையும் குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியும் இதே கருத்தை கூறியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 9:18-19 ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது, அது முட்செடியையும் நெருஞ்சலையும் பட்சிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான். மேலும் ஆமோஸ் தீர்க்கதரிசி கூறுவதையும் பாருங்கள். ஆமோஸ் 7:4 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அழைத்தார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே நாம் படிக்கும் கர்த்தருடைய நாள் வரும் முன் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய நாள் பெரிதும் இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்புடையது. மேலும் அந்த காலகட்டத்திலே வாழும் மனிதர்களும் இதை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் திருச்சபையின் காலத்திலே வாழுகிற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், இயேசு உலகத்தின் அனைத்து மக்களுக்கான இரட்சகர் என்பதை உலகம் அறிய செய்ய வேண்டும். அதோடு கூட இயேசுவின் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதையும் விசுவாசிகளுக்கு நினைப்பூட்ட வேண்டும். காலம் கடந்து செல்லும் முன் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தரை அறியாமல் இருக்கிறவர்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாய் செயல்பட அழைக்கப்படுகிறோம். மேலும் நம் அருகிலே இருக்கும் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் இயேசுவை அறிமுகம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, நல்ல செய்தியான இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் அவருக்கு பயப்படும் பயமுள்ளவர்களாக, உண்மையாய் அவரை நேசிக்கும் அன்புள்ளவர்களாக, அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கொடுத்திருக்கிறோமா என்பதை கவனமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்கும் எனக்கும் இடையிலே இந்த காரியங்களிலே இடைவெளி இருக்கிறது என்பதை உணர்வோம் என்றால், உபவாசம் இருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் எடுக்க கர்த்தர் இன்றும் நம்மை நினைவுபடுத்துகிறார்.
இதுவே அனுக்கிற காலம், இதுவே ரட்சணிய நாள். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய பெரிய நாளை குறித்து, கர்த்தருடைய நாளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. கர்த்தருடைய நாள் வரும் முன்னதாக யார் யார் ஆயத்தப்பட வேண்டுமோ அத்தனை பேரும் ஆயத்தப்பட கிருபை செய்தல்லும், நாங்களும் உம்முடைய இரகசிய வருகைக்காக என்றைக்கும் ஆயத்தமாயிருக்கவும், எங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தவும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏராளமான பலத்த ஒரு ஜாதியின் சாயல் எதை ஒத்தது? ஏராளமான பலத்த ஒரு ஜாதியின் சாயல் எதை ஒத்தது? ஆப்ஷன் ஏ சிங்கங்களின் சாயலை, ஆப்ஷன் பி கரடிகளின் சாயலை, ஆப்ஷன் சி குதிரைகளின் சாயலை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். சீயோனில் எதற்கு எக்காலம் ஊத வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். ஏனெனில் அது விழிப்புணர்வுக்கான அழைப்பு, தீர்ப்பின் ஒளி அல்ல, திரும்பி வர வேண்டிய அழைப்பு. யோவேல் காலத்தில் எச்சரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் போல இன்று நாமும் தேவனுடைய கிருபை நிறைந்த எச்சரிப்பை கேட்கிறோம். கர்த்தருடைய நாள் என்பது ஆயத்தமாக நிற்க வேண்டிய நாள். ஆகையால் இன்று நாம் நம் இருதயங்களில் ஒரு கேள்வியை கேட்கலாம். நான் ஆயத்தம்தானா? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15.